Hi friends, welcome to our channel. நீங்கள் நம்ம சேனலில் சப்பாத்தி பூரி பரோட்டா எல்லாத்துக்குமே சூப்பரான சைட் டிஷ் காலிஃப்ளவர் கிரேவி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நாங்கள் இன்றைக்கி ஒரு பெரிய காலிஃப்ளவர் இந்த மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கோம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கோம். ஃபஸ்ட் இதை வெந்நீரில் போட்டு நம்ம எடுத்து வச்சிடலாம். ஃபஸ்ட்டு ஒரு பாத்திரத்தில் 1/2 லிட்டர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. இப்போ இதில் உப்பு தேவையான அளவு சேர்த்துக்கலாம். 1/4 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள். இப்போ தண்ணி நல்லா பாயில் ஆகட்டும். நம்ம அதுக்குள்ளே மசாலா ரெடி பண்ணிடலாம். மசாலா பேஸ்ட் ரெடி பண்ணுறதுக்கு ஒரு மிக்ஸி ஜாரில் 2 பெரிய வெங்காயம் அது இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கோம், அதை உள்ளே சேர்த்துக்கலாம். ஒரு சின்ன துண்டு இஞ்சி அதை தோல் நீக்கி எடுத்து வச்சுருக்கோம், அதையும் உள்ளே சேர்த்துக்கலாம். 5 பல் பூண்டு தோல் நீக்கி எடுத்து வச்சுருக்கோம், அதையும் உள்ளே சேர்த்துக்கலாம். 2 பச்சை மிளகாய். இப்போ இதை நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்க போகிறோம். இதை இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி நல்ல பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்தாச்சு. இப்போ இதை வேறு பாத்திரத்துக்கு மாற்றி வைக்கலாம். இப்போ அதே மிக்ஸி ஜாரில் 2 பெரிய தக்காளி அதை இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கோம், அதையும் உள்ளே சேர்த்து நல்லா அரைச்சி எடுத்துக்க போகிறோம். இப்போ இதை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், தக்காளி நல்லா அரைச்சி எடுத்தாச்சு. இதையும் நம்ம வேறு பாத்திரத்துக்கு மாற்றி வச்சிடலாம். 10 நிமிஷம் ஆயிடுச்சு. நம்மளோட தண்ணி நல்லா பாயில் ஆயிடுச்சு. இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்க காலிஃப்ளவரை உள்ளே சேர்த்துக்க போகிறோம். 10 நிமிஷம் இது அப்படியே இருக்கட்டும். காலிஃப்ளவர் நல்லா குக்காகி வரட்டும். 10 நிமிஷம் இது அப்படியே இருக்கட்டும். 10 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ காலிஃப்ளவரை வெளியே எடுத்து வச்சிடலாம். ஒரு பாத்திரத்தில் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடாகட்டும். எண்ணெய் நல்லா சூடாயிடுச்சு. இல்லை 3 கிராம்பு அதை உள்ள சேர்த்துக்கலாம். இதில் இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்க வெங்காய பேஸ்ட்டை வந்து உள்ளே சேர்த்துக்க போகிறோம். சேர்த்து நல்லா கலந்து விடுங்க. வெங்காயத்தோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா கலந்து எடுத்துக்கலாம். வெங்காயத்தோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா கலந்து எடுத்தாச்சு. இப்போ இதில் நம்ம அரைச்சி வச்சுருக்க தக்காளி பேஸ்ட்டு சேர்த்து நல்லா கலந்து விட போகிறோம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், தக்காளியோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா கலந்து எடுத்தாச்சு. இப்போ இதில் மசாலா தூள் ஆட் பண்ணிக்கலாம். 1 ஸ்பூன் சில்லி பவுடர், உங்களுக்கு காரம் எக்ஸ்ட்ரா தேவைன்னா எக்ஸ்ட்ரா கூட சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூன் மல்லித்தூள், 1/2 ஸ்பூன் கரம் மசாலா, உப்பு தேவையான அளவு சேர்த்துக்கோங்க. இப்போ இது நல்லா கலந்து விட போகிறோம். பொடியோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா கலந்து எடுத்துக்கலாம். பொடியோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா கலந்து எடுத்தாச்சு. இப்போ இதில் 2 ஸ்பூன் அளவுக்கு தயிர் சேர்த்து நல்லா கலந்து விட போகிறோம். இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ இதில் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க காலிஃப்ளவரை உள்ளே சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். உங்களுக்கு கிரேவி எந்த அளவுக்கு திக்காக வேணுமோ அந்தளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். நாங்கள் இன்றைக்கி 1 கிளாஸ் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறோம். சேர்த்து நல்லா கலந்து விடலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், 10 நிமிஷம் போல் ஆயிடுச்சு. நம்மளோட கிரேவி சூப்பராக ரெடி ஆகிருக்கு. இப்போ இதில் குட்டி குட்டியாக கட் பண்ண மல்லி தலை சேர்த்துக்கலாம். அவ்வளோதான், நம்மளோட காலிஃப்ளவர் கிரேவி சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இது வேறு பாத்திரத்துக்கு மாற்றி வைக்கலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட காலிஃப்ளவர் கிரேவி எந்தளவுக்கு சூப்பராக ரெடி ஆயிடுச்சுன்னு. இது சப்பாத்தி பூரி பரோட்டா எல்லாத்துக்குமே சூப்பரான சைட் டிஷ்ஷாக இருக்கும். நீங்களும் செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா தாயம்மாள் சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.